கூடியிருக்கிற தாய் தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். தழல் ஈகி முத்துக்குமார் அவர்களினுடைய நினைவை போற்றுகிற விதமாக செங்கிப்பட்டியிலே நாம் தமிழர் கட்சியினுடைய கொள்கை முழக்க பொதுக்கூட்டம் சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், நாம் தமிழர் கட்சி இன்றைக்கு தமிழகம் முழுவதும் இந்த கொள்கை விளக்க பொதுக்கூட்டங்களை நடத்தி முடித்து விட்டது. நாங்கள் கடந்த 15 ஆண்டு காலமாக எங்களுடைய கொள்கைகளை மக்கள் மத்தியில் தொடர்ந்து வைத்து கொண்டிருக்கிறோம். 2010 எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் மதுரை மண்ணிலே நாம் தமிழர் கட்சியை தொடங்குகிற போது ஒரு கொள்கை பிரகடனத்தை வெளியிட்டார். அதாவது, ஒருபோதும் தமிழ்நாட்டில் இருக்கிற திராவிட கட்சிகளோடு கூட்டணி இல்லை, ஒருபோதும் இந்திய தேசிய கட்சிகளோடு கூட்டணி இல்லை என்கிற ஒரு பிரகடனத்தை அண்ணன் செந்தமிழன் சீமான் வெளியிட்டார். அது இன்றைக்கு வரைக்கும் மாறாமல் தொடர்ந்து நாங்கள் அந்த தனித்து நிற்கிற அந்த கொள்கையிலே இன்றைக்கு நின்று கொண்டிருக்கிறோம். இந்த சூழலில் 2026 சட்டமன்ற தேர்தல் வருகிறது. நீங்கள் தொடர்ந்து 2 கட்சிக்கு மாற்றி மாற்றி ஓட்டு போட்டிருப்பீங்க. ஒன்று அதிமுக, இல்லைன்னா திமுக. அதிமுகவில் இருக்கிறவன்லாம் திமுகவுக்கு போவான், திமுகவில் இருக்கிறவன்லாம் அதிமுகவுக்கு வருவான். ஆனால் வாக்களிப்பவர்கள் மட்டும் திமுகக்காரன் திமுகவிலே இருக்கிறான், அதிமுகக்காரன் அதிமுகவிலேயே இருக்கான். ஆனால் நீங்கள் அடைந்திருக்கக்கூடிய பலன் என்ன அப்படிங்கிறத நீங்கள் யோசித்து பார்க்கணும். என் அன்பான உறவுகளை, தொடர்ந்து நாம் தமிழர் கட்சி தமிழக அரசியல் வரலாற்றிலே ஒரு மிகப்பெரிய சாதனைகளை படைத்து வந்து கொண்டே இருக்கிறது. இந்திய நிலப்பரப்பில் ஒரு கட்சி தனித்து நின்று தேர்தல் ஆணையத்தின் அங்கீகாரத்தை பெற்றிருக்கு அப்படின்னு சொன்னா அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். எந்த கட்சியும் இதுவரைக்கும் பெற்றதில்லை. இன்னைக்கு நாம் தமிழர் கட்சியை வீழ்த்த வேண்டும் என்பதற்காக என்ன செய்யறான்? புதுசு புதுசாக ஆட்களை இழக்கிறான். முதல்ல கமலஹாசனை இறக்கி விட்டாங்க. இப்போ ஒரு தூய சக்தியை தமிழ்நாட்டில் இறக்கி விட்டுருக்காங்க. ஆனால் நாம் தமிழர் கட்சி இன்றைக்கு மக்கள் மத்தியிலே வேரூன்றி விட்டது. நாம் தமிழர் கட்சி உறுதியாக வெல்லுகிற ஒரு சூழ்நிலை இன்றைக்கு உருவாகி இருக்கிறது. என் அன்பான உறவுகளை, சில பேர் சொல்றான், என்ன சொல்றான்? சீமான் ஆடு மாட்டுக்கெல்லாம் மாநாடு போடுறாரு, சீமான் மரங்களுக்கு மாநாடு போடுறாரு, இந்த பூதலூரில் சீமான் தண்ணிக்கு மாநாடு போடுறாரு அப்படின்னு சில பேர் பேசுகிறாங்க. சில பேர் இல்லை, எங்களை அனில் சம்பத் ஐயா அனில் சம்பத்தை போய் கேட்குறாங்க, சீமானை பற்றி ஏதாவது சொல்லுங்க அப்படின்னு கேட்குறாங்க. அவரை பற்றியெல்லாம் நான் எதுவும் சொல்ல எண்ணம் இருக்குது. மனுஷங்களோடு பேசுகிறவோட பற்றி நான் சொல்லலாம், ஆடு மாடோடு பேசுகிறவங்களை பற்றி நான் என்ன சொல்கிறது அப்படின்னு அவர் கேட்குறார். நான் ஐயா அனில் சம்பத் அவர்களுக்கு நான் கேட்குறேன், உங்களை புத்திசாலின்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம், பல கட்சிகளுக்கு மாறி மாறி போகிறீங்க, நீங்கள் கொஞ்சம் அறிவாளி அப்படின்னு நாங்கள் நம்பிட்டு இருந்தோம். ஐயா அனில் சம்பத் அவர்களை, எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் ஆடு மாடுகளை கூட்டி வைத்து பேசவில்லை. ஆடு மாடுகளுக்கு மேய்ச்சல் நிலம் வேண்டும். ஏன் ஆடு மாட்டுக்கு மேய்ச்சல் நிலம் வேணும்? ஏன் வேணும்னா, ஜல்லிக்கட்டு போராட்டத்தை தமிழ்நாட்டில் தமிழனுடைய பாரம்பரியத்தை, தமிழனுடைய வீர விளையாட்டை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று எவன் இங்கே கேட்டானோ அவன் அந்த ஜல்லிக்கட்டு மாடுகள் எங்கடா இருந்து வருது அப்படின்னு ஆய்வு பண்றான். ஜல்லிக்கட்டு மாடுகள் மலை மாடுகள்ல இருந்து வருது. மலை மாடுகள் என்பது என்ன? மலை ஓரங்களில் இருக்கக்கூடிய கிராமங்களிலே தன்னிச்சையாக வளர்கிற மாடுகள். அந்த மாட்டை யாரும் பிடிச்சி கட்ட மாட்டாங்க. காலையில் 9 மணிக்கு பட்டியை திறந்து விட்டால் அந்த மாடுகள் மலைகளிலே ஏறி மேய்ந்து விட்டு ஒரு 3 மணிக்கு வானத்தை அப்படி பார்க்கும்.
நேரம் ஆயிடுச்சுன்னு திரும்பி அந்த மாடுகள் வரிசையா வந்து தங்களுடைய பட்டிகளுக்கு வந்துவிடும். அதுதான் மலை மாடு. அந்த மலை மாட்டில் இருந்துதான் ஜல்லிக்கட்டு மாடுகள் வருகிறது என்று தெரிந்து அதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்பதற்காக என்ன செய்யறான்? ஒரு சட்டத்தை போடுறான். என்ன சட்டம்? மலை மாடுகள் மலையில் ஏறி மேய்கிறதுனால காட்டுக்குள் இருக்கிற விலங்குகளுக்கு நோய் வருது, மரங்கள் காடு செடி கொடிகள் பாதிக்கப்படுதுன்னு ஒரு சட்டத்தை போட்டு மாடுகள் காடுக்குள் மேயக்கூடாது என்று தடுத்து நிறுத்துகிறான். தமிழகத்தில் இருக்கிற எந்த அரசியல் கட்சியும் அதை தட்டி கேட்கல. எந்த அரசியல் கட்சியும் அதை தட்டி கேட்காத போது ஒரே ஒருத்தன் தான் அதை தட்டி கேட்கிறான், என் அண்ணன் செந்தமிழன் சீமான். நீங்க அதை இன்னைக்கு கிண்டல் அடிக்கிறான். மலைகளை வெட்டி விற்கிறான் யாரு? அரசியல்வாதி. மணலை அள்ளி விற்கிறான் யாரு? அரசியல்வாதி. ஆற்று தண்ணிய வரவிடாம செய்யறான், கச்சத்தீவை தூக்கி கொடுத்துட்டான். இதெல்லாம் செஞ்சவன்லாம் யாரு? அரசியல்வாதி. கள்ளச்சாராயம் காய்ச்சி விற்கிறான் யாரா? அரசியல்வாதி. சாராய கடையை நடத்துறான் யாரா? அரசியல்வாதி. அந்த அரசியல்வாதியை உருவாக்கியது யார்? நம்ம நீ நானும் போடுற ஓட்டு. அந்த ஓட்டு தான் அரசியல்வாதியை உருவாக்குது. நெஞ்ச நிமித்திக்கிட்டு இந்த ரோட்ல வெள்ளையும் சொல்லையுமா போட்டுக்கிட்டு நான் அண்ணா திமுக காரன், நான் திமுக காரன் அப்படின்னு நடக்கிறான் அப்படின்னு சொன்னா யாரு காரணம்? நீ நானும் போடுற ஓட்டு தான் காரணம். இந்த ஓட்டை என்னைக்காவது சிந்திச்சு சரியானவன் எவன் என்று நான் போட்டுக்கிறோமா? இல்ல. நான் பரம்பரையா அண்ணா திமுக, நான் பரம்பரையா திமுக, பெரிய ராஜராஜ சோழன் பரம்பரை. அதையும் ஒருத்தர் சொல்றாரு. என்ன சொல்றாரு? ராஜராஜ சோழன் பேரு தமிழ் பேரா, ராஜேந்திரன் சோழன்கிறது தமிழ் பேரான்னு கேட்கிறாரு எங்கள் அண்ணன் பெருமதிப்புக்குரிய அண்ணன் திருமாவளவன் அவர்கள். நாங்கள் கேட்குறோம், நீங்கள்லாம் ஒரு பெரிய படிப்பாளி, நீங்கள்லாம் PhD பட்டம் வாங்கின முனைவர், வெக்கமா இருக்கு. முனைவர் பட்டம் வாங்கின ஒருத்தருக்கு ராஜராஜ சோழன் என்பது அது பட்டம், கொடுக்கப்பட்ட பட்டம், அவனுடைய பெயர் அருண்மொழிவர்மன் என்பது தெரியாதா? வெக்கமா இல்ல? ராஜராஜ சோழன் என்கின்ற அந்த பட்டத்தை அவன் எவ்வளவு பெரிய பெருந்தன்மை மிக்க ஒரு தமிழனாக இருந்திருந்தால், ராஜராஜ பெரும் தச்சன், ராஜராஜ பெரும் பறையன் என்று தன்னோடு இருந்தவனுக்கெல்லாம் தன் பட்டத்தை பகிர்ந்தளித்த ஒரு தண்டா ராஜராஜ சோழன். நீ ராஜராஜ சோழனை பார்த்து சொல்ற அவன் தமிழ்ல பேர் வச்சானா அப்படின்னு கேட்கிற. நாங்க என்ன கேட்கிறோம்னா, நாயக்கர் வம்சம் இங்க வந்துச்சா, பாப்பான கூட்டிட்டு வந்தானே, இங்க கொண்டு வந்து இந்த கோயிலுக்குள்ள இருந்த தமிழர்களை விரட்டி விட்டு பார்ப்பனனை கொண்டு வந்து உள்ள வச்சது யாரா? திருமாவளவனுக்கு தெரியுமா? நான் கேட்கிறேன், திருமாவளவன் அவர்களுக்கு தெரியுமா தெரியாதா? நீங்க எல்லாம் படிச்சு முனைவர்னு தயவு செய்து இனிமே போடாதீங்க. நடத்துறார் ஒரு மாநாடு. என்ன மாநாடு? தமிழ் தேசிய எழுச்சி மாநாடு. நான் என்ன கேட்கிறேன், ஐயா நீங்க திராவிடத்தை தூக்கி பிடிக்கிறவராச்சா, திராவிடத்தின் கால்களை கட்டி கொண்டு கிடப்பவராச்சா, என்னை மீறிதான் திகாவை தொடரும், திமுகவை தொடரும், பெரியாரை தொடரும் அப்படின்னு சொல்றவராச்சா, அப்புறம் எதுக்கியா தமிழ் தேசிய எழுச்சி மாநாடு போடுறீங்க? நான் கேட்குறேன், தமிழ் தேசிய திராவிட எழுச்சி மாநாடு போட வேண்டியதானே? எதுக்கு போடுறீங்க? இந்த ஆண்டு மாவீர நாள் நிகழ்வு காரைக்குடியில் நடந்துச்சு. எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் சொன்னாங்க. என்ன சொன்னாங்க தெரியுமா? நீ வேணா பார்த்துக்க, 2026 நாம் தமிழர் கட்சி வெற்றியடைய போகுது, நாம் தமிழர் கட்சி தன் கணக்கை தொடங்க போகுது, நாம் தமிழர் கட்சி ஆட்சி அதிகாரத்துக்கு வரப்போகுது. அப்படி வருகின்ற போது இந்த திராவிடம் பேசிக்கொண்டு இருக்கிற இந்த சில்லறைகள் எல்லாம் நாளைக்கு தமிழ் தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க அப்படின்னு நம்மள முந்திக்கிட்டு சொல்லுவாண்டா. நீ வேணா பாடுறா அப்படின்னு சொன்னாரு. எப்ப? மாவீர நாள் நிகழ்ச்சி நவம்பர் மாதம் சொன்னாரு எங்க அண்ணன், எங்க காரைக்குடியில் சொன்னாரு. எப்ப சொன்னாரு? தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் சொல்லுவாங்கடான்னாரு. இப்பவே சொல்றாங்க. என்ன சொல்றாங்க?
இப்பவே தமிழ் தேசிய மாநாடுங்கிறான். ஏன்னா டேய், பேசுறதெல்லாம் திராவிடம், திராவிடத்துக்கு நான் தான் காவல்காரன்னு சொல்லிவிட்டு நீங்க வந்து என்ன சொல்றீங்க? இன்னைக்கு தமிழ் தேசிய எழுச்சி மாநாடு நடத்துறீங்க, தமிழர்களை கேலி செய்கிறீர்கள், தமிழ் அரசர்களை, தமிழ் மன்னர்களை, மூவேந்தர்களை நீங்க கேலி பேசுவதை இதே வேற மாநிலத்தில் போய் பேசிவிட்டு உயிரோட இருந்துட முடியுமா? தமிழனுக்கு சூடு சொரணை இல்லை. தன்னுடைய முன்னோர்களை தன் தன் நிலப்பரப்பில் இன்னைக்கு வரைக்கும் தன் நிலப்பரப்பில் மிகப்பெரிய அதிசயங்களை நிகழ்த்தி வைத்து விட்டு சென்றிருக்கக்கூடிய கரிகால் சோழனை, அருண்மொழிவர்மனை, ராஜேந்திர சோழனை இழிவாக ஒருத்தன் பேசிவிட்டு இந்த நிலத்தில் இருக்க முடியுதுன்னா நம்மெல்லாம் அந்த நிலைக்கு தாழ்ந்து போய் நிற்கிறோம். என் அன்பான உறவுகளை, நமக்கு என்னென்னா தேர்தலுக்கு தேர்தல். நீங்கள் பாருங்கள், என் மாமன், மச்சான், அண்ணன், தம்பிங்க எல்லாரும் வேட்டி வாங்கி கட்டிக்குவாங்க. என்ன வேட்டி? திமுக வேட்டி, அதிமுக வேட்டின்னு வேட்டியை வாங்கி கட்டிடுவாங்க. வேட்டி 150 ரூபாய்க்கு வேட்டி வாங்கி கட்டிட்டோமே அப்படிங்கிறதுக்காக இன்னைக்கு இந்த பிள்ளைங்கள் வந்து பேசுகிறாங்க. இந்த பிள்ளைங்க வந்து பேசுறது ரொம்ப நியாயமாக இருக்கு, சரியா இருக்கு, சரியா சொல்றான். 1947 அன்றைக்கு இருந்த திமுகன்னு ஒரு கட்சியை ஆரம்பிச்சு அன்றைக்கு இருந்த இளைஞர்கள் என்ன பேசினார்களோ அதை விட அறிவுபூர்வமாக ஆற்றல் மிக்கவர்களாக இன்றைக்கு நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் பேசுகிறார்கள். பேசுறானா? கேட்குறாங்களா? என்னுடைய மாமா, மச்சான், என் அண்ணன், தம்பி, என் சித்தப்பன், பெரியப்பன்லாம் நின்று கேட்குறானா? ஆனால் ஒன்னே ஒன்று மட்டும்தான் இடிக்குது. அது என்னது? வேட்டி. வேட்டி வாங்கிட்டேனே 150 ரூபா கட்டி, அண்ணா திமுக வேட்டியை கட்டிக்கிட்டு ரோட்டில் நடந்துட்டேனே, திமுக வேட்டியை கட்டிக்கிட்டு ரோட்டில் நடந்துட்டேனே, அதை என்ன பண்ணுறது? உருவி நெருப்பை வச்சு கொளுத்துறா, உருவி நெருப்பை வச்சு கொளுத்து. இன்றைக்கு தமிழ்நாடு குட்டிச்சாரா போனதுக்கு யாரு காரணம்? இன்னைக்கு தமிழ்நாடு குட்டிச்சோரா போச்சு. ஒரே ஒரு விஷயம், ஒரு விஷயத்தில் நம்ம வந்து திமுகவையோ அண்ணா திமுகவையோ நம்ம வந்து மதிச்சு தான் ஆகணும், பாராட்டி ஆகணும், மனசார பாராட்டணும். அது என்னன்னா வீட்டுக்கு ஒரு குடிகாரர் திட்டம். எப்படி போட்டிருக்காங்க பாருங்க திட்டம். வீட்டுக்கு ஒரு குடிகாரர் திட்டத்தை நிறைவேற்றி வச்சிருக்காங்க. வீட்டுக்கு ஒரு குடிகாரர். எங்கள் அண்ணன் இங்கே சொல்கிறாருல, நம்ம தூய சக்தி தம்பி விஜய் சொல்கிறாருல, என்னது வீட்டுக்கு ஒரு விஜய் அப்படிங்கிறாருல, அது மாதிரி இவங்க வீட்டுக்கு ஒரு குடிகாரர். என்னடா அது, என்னடா அது கொள்கை இல்லாமல் கோட்பாடு இல்லாமல் வீட்டுக்கு ஒரு விஜய்னா எப்படிரா? நான் கேட்குறேன், சினிமா பார்த்தவன்லாம் அரசியல்வாதியா? சினிமா பார்த்து விசில் அடித்தவன்லாம் அரசியல்வாதியா? நான் கேட்குறேன். ஆக தமிழ்நாட்டுக்கு ரொம்ப முக்கியமான தேர்தல் இந்த தேர்தல். என் அன்பான உறவுகளை, நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் தொடர்ந்து தமிழனுக்கு மட்டும்தான் இந்த நிலை வந்து உருவாகிட்டே இருக்கு. வேற எந்த மாநிலத்திலும் இது போன்ற இக்கட்டான சூழல், இக்கட்டான நிலை வேற எந்த மாநிலத்திலுமே உருவாகவே இல்லை. தமிழ்நாட்டுக்கு மட்டும்தான் என்ன நிலை வருதுன்னா பாருங்க, தெலுங்குக்காரங்களுக்கு 2 மாநிலம் இருக்கு. ஒரு மாநிலம் வந்து தெலுங்கானா, இன்னொரு மாநிலம் வந்து ஆந்திரா. 2 மாநிலம் இருக்கு. தெலுங்கானாவில் ரேவந்த் ரெட்டி அப்படின்னு ஒருத்தர் ஆட்சி செய்கிறாரு. ஆந்திராவில் வந்து சந்திரபாபு நாயுடுன்னு ஒருத்தர் ஆட்சி செய்கிறாரு. தெலுங்கு மக்களுக்கு இன்னொரு மாநிலம் இருக்கு. அது எந்த மாநிலம் என்று சொன்னால், அந்த மாநிலத்துக்கு பெயர் என்னவென்று சொன்னால் தமிழ்நாடு என்று பெயர். யோசிச்சு பாருங்க. தமிழ்நாட்டில் தொடர்ச்சியாக தமிழ் நிலப்பரப்பை ஆட்சி செய்தவர்கள் யார்? தமிழ்நாட்டு மந்திரி சபையில் எத்தனை பேர் தமிழர்கள் இருக்காங்க, எத்தனை பேர் தெலுங்கல் இருக்காங்க என்பதை நீங்கள் சிந்திச்சு பாருங்க. இது தமிழர் வாழ்கிற, தமிழ் மக்கள் வாழ்கிற, தமிழனும் தமிழச்சியும் பெற்றெடுத்த பிள்ளைகள் வாழ்கிற நிலப்பரப்பா? இல்லை, தெலுங்கர்கள் வாழுற நிலப்பரப்பா? அதில் ஒரு தம்பி சொல்றான், நாங்கள் தெலுங்கர்கள் வந்து ஆண்ட பரம்பரை, நீங்கள்லாம் எங்களுக்கு அடிமைன்னு ஒரு தம்பி வந்து சொல்கிறான். அதையும் கேட்டுக்கிட்டு நம்ம தமிழ்நாட்டில் உயிரோடு வாழ்ந்துட்டு இருக்கோம். இவ்வளவு சகிப்புத்தன்மை உள்ள ஒரு கும்பல் உலகத்தில் வேற எங்கேயாவது இருக்கா? யோசிச்சு பாருங்க. உலகத்தில் வேற எங்கேயாவது இருக்கா? சிந்திச்சு பாருங்க. எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் நீங்கள் இன்னைக்கு சொல்கிறான். யார் சொல்கிறது? என் தம்பி முத்துக்குமார் வந்து தன்னுடைய மரண சாசனத்தை 2009 ஜனவரி மாதம்
29ஆம் தேதி நம்முடைய குருதி உறவுகள், ரத்த சொந்தங்கள் ஈழத்தில் செத்துக்கிட்டு இருந்த போது தடுத்து நிறுத்த முடியலன்னு கொந்தளிச்சு எழுந்து, முட்டாள்தனமா இல்ல, பைத்தியகாரத்தனமா இல்ல, தெரியாதனமா இல்ல, சிறுபிள்ளைத்தனமாக இல்லை, தெல்ல தெளிவா எழுதுறான். ஒரு அறிக்கை எழுதுறான். அந்த அறிக்கையை எழுதி தான் கையாலேயே போறவங்க வர்றவங்களுக்கெல்லாம் கொடுத்துட்டு மேலே மண்ணெண்ணையை ஊற்றிட்டு தன்னுடைய தியாகத்தை செய்தவன் தழல் ஈகி மாவீரன் முத்துக்குமார். முத்துக்குமார் அப்படி எழுதின அந்த அறிக்கையில சொன்னா என்ன சொன்னா? உலகத்தின் தமிழ் இனத்தின் தலைவர் அப்படின்னு சொன்னது யாரு? நம்ம ஐயா கட்டுமரம் கலைஞர் கருணாநிதி. நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. அவர் உலக தமிழினத்தின் தலைவரா? நல்லா யோசிங்க. நான் இன்னைக்கு சொல்றேன், இந்த செங்கிப்பட்டி கடை வீதியில இருந்து சொல்றேன், இந்த நிமிடத்தில் உலகத்தின் தமிழ் இனத்தினுடைய பெரும் தலைவன் என்னுயிர் அண்ணன் செந்தமிழன் சீமான் மட்டும்தான். எவன்டா தமிழனுக்காக சிந்திக்கிறவன், தமிழனுக்காக யோசிக்கிறவன், தமிழனுக்காக தன் வாழ்நாளை கரைத்து கொண்டவன் இந்த நிலப்பரப்பில் யார் இருக்கான்? யோசிச்சு பாருங்க. ஐயா காமராஜர் பேரை மறைக்கணும்னு முடிவு பண்றாங்க. ஒரு சல்லி பெயர் முக்தார்னு ஒரு சல்லி பெயர், அவனை விட்டு காமராஜரை திட்ட விடுறான். நான் கேட்குறேன், இங்கே இருக்கிற திமுக காரர்களுக்கு யாருக்கும் முக்தார் காமராஜரை இழிவு செய்தது தெரியுமா தெரியாதா? இன்றைக்கு ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய ஐயா முத்துவேல் கருணாநிதிக்கு போய் உளவுத்துறை சொன்னானா சொல்லலையா? சொல்லுங்க. ஐயா காமராஜரை இழிவு செய்யலாமா இந்த நிலப்பரப்புல? யோசிச்சு பாருங்க. இழிவு செய்யறான். ஏன்னா கலைஞர் கருணாநிதி பேரை முன் வைக்கணும், தமிழன் ஒருத்தனுடைய பெயரை அழிச்சு ஒழிக்கணும். அதுக்கு என்ன செய்யறான்? தமிழ்நாட்டில் பாரு, பஸ்ல எல்லாம் ஒரு பஸ்ஸில் கூட தமிழ்நாடுன்னு பெயர் கிடையாது. ஏதோ திட்டம் வச்சிருக்காங்க. கலைஞர் நாடுன்னு மாத்தினாலும் மாற்றுவாங்க, சொல்ல முடியாது திராவிட நாடுன்னு மாத்தினாலும் மாற்றுவாங்க. ஒரு திட்டம் வச்சிருக்காங்க. அதில் இன்னும் ரொம்ப பேர் சொல்கிறான், சீமான் ஆடு மாடு மேய்க்க சொல்கிறாரு எல்லாரையும். ஆடு மாடு உங்கள் பிள்ளை. அதுலேயும் சில பேர் இந்த தீக்காக்காரங்க கருப்பு சட்டையை போட்டுக்கிட்டு அவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கூட சிந்திக்கிற திராணியே கிடையாது. ஒருத்தன் என்ன சொல்கிறான் அப்படிங்கிறத முழுமையாக புரிந்து கொள்கின்ற சக்தியற்ற திராவிடர் கழகத்தை சேர்ந்தவங்கெல்லாம் ஏன் ஓம் பிள்ளைய ஆடு மாடு மேய்க்க அனுப்ப மாட்டியா? டேய், ஆரம்ப கல்வியிலிருந்து ஆராய்ச்சி கல்வி வரைக்கும் இலவசமா தர்றேன்னு சொல்ற ஒருத்தன் பிள்ளைகளை ஆடு மாடு மேய்க்க வைப்பானடா? அறிவு வேணா? சிந்திக்க மாட்டீங்களா நீங்க? நான் கேட்கிறேன், சிந்திக்க மாட்டீங்க? எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தா இலவசங்கள்னு சொல்லிட்டு நீ கொடுக்குற இலவசத்தெல்லாம் கொடுக்க மாட்டான். இலவசம் கொடுக்குறான்னு சொல்லிட்டு நம்ம மக்கள் போய் 3000 ரூபாய்க்கு கியூவில் நின்று 3000 ரூபாய் வாங்கிட்டு வர்றான். கையில் கொண்டுக்கிட்டு போகிறான் ஒரு ரேஷன் கார்டு. அந்த ரேஷன் கார்டு மேலே எவ்வளவு கடன் இருக்குன்னு அவனுக்கு தெரியல, பாவம். அந்த ரேஷன் கார்டு மேலே, ஒவ்வொரு ரேஷன் கார்டு மேலேயும் 3 லட்சம் ரூபாய் கடன் இருக்கு. என் அன்பான உறவுகளை, நீங்கள் எல்லோருமே கடன்காரர்கள், எல்லோருமே கடன்காரர்கள். எப்படா கடன் கேட்குறியா? இவன் ஆட்சி அதிகாரத்துக்கு சம்பாதிக்கிறதுக்கு இவங்கள்ட்ட இருக்கிற ஒரே ஒரு வாய்ப்பு சாராய கடை நடத்துறது. நடத்தி அதையும் கொள்ளையடிச்சிட்டு போயிடுவாங்க. என்ன பண்ணாங்க? அதாவது எடப்பாடி ஆட்சி அதிகாரத்தை திமுக கொடுத்துட்டு வரும்போது 4.5 லட்சம் கோடி கடன் இருந்துச்சு. ஆனால் இன்னைக்கு எவ்வளவு வச்சிருக்காங்க கடன்? கிட்டத்தட்ட 10 லட்சம் கோடி ரூபாய் கடனங்காரன தமிழ்நாட்டை வச்சுட்டு போயிருக்கிறான். நல்லா யோசிச்சு பாருங்க. 10 லட்சம் கோடி கடன் தமிழ்நாட்டு மேல கடன்னா அது யாரு மேல இருக்கும்? அந்த கடன்லாம் ஓ மேலையும் என் மேலையும் தான் இருக்கும். அப்படியே கொண்டு போய் 300 ரூபா 3000 ரூபா கொடுக்குறான்னு நம்ம போய் வாங்கிட்டு வரோம்ல. இந்த 3 லட்ச ரூபா கடனுக்கு யார் பொறுப்பு? யார் வீட்டை சீஸ் பண்ணுவான்? நம்ம தான் இந்த 3 லட்சத்துக்கும் பொறுப்பு. ஆனா திமுக ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிற எந்த மந்திரியாவது கடன்காரனா இருக்கானா? எந்த எம்எல்ஏவாவது கடன்காரனா இருக்கானா? நல்லா யோசிச்சு பாருங்க. ஒருத்தனும் இருக்க மாட்டான். ஏன் அப்படின்னா அவன்லாம் கொள்ளையடிச்சு கோடி கோடியாக வச்சிருப்பான். அதனால தான் எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமானை கேட்டாங்க பத்திரிகையாளர்கள்,
ஓகே, 2026 நீங்கள் வெற்றி அடைந்து தமிழகத்தின் முதலமைச்சராக நீங்க வந்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த 10 லட்சம் கோடி கடனை எப்படி அடைப்பீங்கன்னு கேட்டான். எங்க அண்ணன் சொன்னாரு, ஒரே நாள் அடைச்சிருவேன் அப்படின்னாரு. எப்படிங்க ஒரே நாள் அடைப்பீங்க அப்படின்னு எங்க அண்ணனை கேட்ட போது சொன்னாரு, இந்த 10 லட்சம் கோடியும் யாரிடம் இருக்கிறது என்பது எனக்கு தெரியும். இதுக்கு முன்னாடி ஆட்சி அதிகாரம் செய்த திமுக அண்ணா திமுக வீட்டில் தானே இருக்கும். இவங்கெல்லாம் ரோட்டில் நடந்து வந்து அபிடவிட் தாக்கல் பண்ணுவாங்க. எப்போ எம்எல்ஏ ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு அபிடவிட் தாக்கல் பண்ணுவாங்க. என்னென்னு தாக்கல் பண்ணுவாங்க தெரியுமா? இப்போ நாங்கள்லாம் தம்பி என்னுயிர் தம்பி செந்தில்நாதன் எலெக்ஷனில் நிற்கிறார் அப்படின்னா எலெக்ஷனில் தம்பி வந்து ஒரு அபிடவிட் தாக்கல் பண்ணுவார். அசையா சொத்து இவ்வளவு, அசையும் சொத்து இவ்வளவு நகை இருக்கு அப்படின்னு சொல்லி தாக்கல் பண்ணுவார். அப்புறம் வெற்றி அடைஞ்சு எம்எல்ஏ ஆனதுக்கப்புறம் அவருடைய சொத்து மதிப்பு அசையா சொத்துனீங்கன்னா இவர் தாக்கல் பண்ணுறதுலேருந்து 100 மடங்கு அதிகமாக இருக்கும். புரியுதா உங்களுக்கு? அப்போ எம்எல்ஏவா இவன் முதன்னு எலெக்ஷனில் நிற்கும் போது எவ்வளவு தாக்கல் பண்ணானோ அதுதான் அவனோட உண்மையான சொத்து. அதை மட்டும் விட்டுட்டு பாக்கி எல்லாத்தையும் அரசு கையகப்படுத்தும். எவனா இருந்தாலும் சரி, அது அண்ணா திமுக காரனா இருந்தாலும் சரி, திமுக காரனா இருந்தாலும் சரி, இந்த திருட்டு திராவிட கும்பலை ஒழிச்சு கட்டாம நாம் தமிழர் கட்சி ஒருபோதும் ஓயாது என் அன்பான உறவுகளை. ஆகவே உங்கள் தொகுதியில் என் தம்பி கார்த்தி அவர்கள் சொன்னது போல ஒரு ஆகச்சிறந்த வேட்பாளரை நாம் தமிழர் கட்சி நிறுத்தி இருக்கிறது. படித்த பண்புள்ள இந்த மண்ணை இந்த மக்களை நேசிக்கின்ற ஒருத்தன் வெளிநாட்டில் பார்த்துக்கிட்டு இருந்த வேலையை தூக்கி வீசிட்டு இன்றைக்கு வந்து இந்த மக்களோடு மக்களாக நிற்கின்ற, இந்த மக்களோடு மக்களாக நின்று இந்த மண்ணுக்காக உழைக்க வேண்டும், இந்த மக்களின் வாழ்க்கையை உயர்த்தி பிடிக்க வேண்டும் என்பதற்காக களத்தில் நின்று கொண்டிருக்கக்கூடிய என் ஆருயிர் தம்பி செந்தில்நாதன் அவர்கள் உங்களை நம்பி இந்த களத்தில் வந்து நின்றுட்டு இருக்கார். எங்களுக்கு தெரியும் இந்த திருவையாறில் நீங்கள் எத்தனை தடவை ஏமாந்துருக்கீங்கிறது எங்களுக்கு தெரியும். ஒரு ஆளுக்கு தொடர்ந்து ஓட்ட போட்டு உங்களை ஓட்ட ஆண்டி ஆக்கினதை தவிர இந்த திருவையாறு தொகுதியில் ஏதாவது நடந்திருக்கா? ஐயா சந்திரசேகர் அவர்கள் எத்தனை முறை இங்கே வென்றிருக்காரு? வென்று உங்கள் வாழ்க்கையில் ஏதேனும் விளக்கேற்றிருக்காரா? நான் கேட்குறேன், உங்கள் குடும்பம் இன்றைக்கு இவ்வளவு சிக்கல்லையும் சிரமத்திலையும் நின்றுட்டு இருக்கே, உங்களுடைய பிள்ளைகள் படித்த படிப்புக்கு வேலை கிடைக்கலையே, உங்க வீட்டில் ஒரு குடிகாரன் இருந்தான்னா அந்த குடும்பம் அதோட அழிஞ்சு போகுதே, இதுக்கெல்லாம் யார் காரணம்? நீங்க ஓட்டு போட்டவர்கள் தான் காரணம். இந்த தொகுதி ஏதேனும் ஒரு முன்னேற்றம் அடைஞ்சிருக்கா? இந்த தொகுதியில் இது நான் செஞ்சேன்னு ஏதாவது ஒன்று திமுக சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஒரே ஒரு தடவை என் அன்பு தம்பி செந்தில்நாதன் அவர்களுக்கு, படித்த பிள்ளை, பண்பான பிள்ளை, அவருக்கு நீங்க விவசாய சின்னத்தில் வாக்களித்து அவரை வெற்றியடைய செய்யுங்கள். உறுதியாக இவ்வளவு நாள் நம்ம பெரிய தப்பு பண்ணிட்டோமே அப்படின்னு நினைக்கின்ற அளவுக்கான இந்த திருவையாறு தொகுதியை ஒரு வளமிக்க தொகுதியாக இங்கே படித்து கொண்டிருக்கக்கூடிய இளம் பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்பை வாங்கி தருகின்ற ஒரு சட்டமன்ற உறுப்பினராக, இந்த தொகுதியில் இருக்கக்கூடிய அத்தனை சிக்கல்களையும் தீர்த்து வைக்கின்ற ஒரு சட்டமன்ற உறுப்பினராக நான் கேட்குறேன். அன்பான உறவுகளை, இங்கே எத்தனையோ போராட்டம் நடக்கும். நான் கூட நிறைய போராட்டத்தில் வந்து கலந்துகிட்டு இருக்கேன். செங்கிப்பட்டியில் நடக்கிற போராட்டங்களில் எத்தனையோ போராட்டங்களை நான் கலந்துகிட்டு இருக்கேன். என்னைக்காவது இந்த பகுதியில் இருக்கக்கூடிய எம்எல்ஏ வந்து, ஐயா என்னையா போராட்டம், எதுக்குயா இங்கே போராடுறீங்க, இது ஏன் தொகுதி, என் தொகுதியில் ஏன் இப்படி போராடுறீங்கன்னு என்னைக்காவது ஒரு எம்எல்ஏ வந்து கேட்டிருக்காரா? இல்லை அதிமுக எம்எல்ஏ நம்ம பேசவே முடியாது. ஏன்னா தொடர்ந்து ஒரே எம்எல்ஏ தான் திருவையாறு தொகுதிக்கு. அவர் வந்து என்னைக்காவது நின்று இருக்காரா? நான் கேட்குறேன், இந்த செங்கிப்பட்டி தொகுதியில் இந்த செங்கிப்பட்டி ரோட்டில் இருக்கவங்களை கேட்குறேன், தேர்தல் தவிர பாக்கி எப்பாவது நீங்கள் அவரை பார்த்துருக்கீங்களா? நான் கேட்குறேன். இந்த பகுதியிலே நீங்கள் பார்க்க முடியாது. ஆனால் ஒரு உறுதியை நாங்கள் உங்களுக்கு சொல்லிட்டு போகிறேன். என் தம்பி செந்தில்நாதன் அவர்கள் இந்த தொகுதி திருவையாறு தொகுதியினுடைய சட்டமன்ற வேட்பாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டா நானே வந்து அவருடைய செல்போன் நம்பரை டைப் பண்ணி அதை கொண்டு வந்து திருவையாறு தொகுதி முழுசு நானே ஒட்டிட்டு போவேன். எந்த பிரச்சனையா இருந்தாலும் இரவு பகலாக நீங்கள் அழைக்கலாம்.
எங்கள் உயிர் தம்பி நிச்சயமாக உங்களுக்காக ஓடி வந்து குரல் கொடுப்பார். இந்த தொகுதியில் ஒரு போராட்டம் நடக்குதுன்னா அது யார் நடத்தினாலும் சரி, கம்யூனிஸ்டுக்காரர்கள் நடத்தினாலும் சரி, அது யார் நடத்தினாலும், என்ன போராட்டம், உங்கள் பிரச்சனை என்னன்னு கேட்கறதுக்கு நாம் தமிழர் கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர் உங்களை நோக்கி ஓடி வருவார் என்கின்ற உறுதியை கொடுத்து என் தம்பி செந்தில்நாதன் அவர்களுக்கு வாக்களியுங்கள் என்று கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.